எல்லோ பம்கின் சேர்த்து சாஃப்ட் ஃப்ளஃபி அண்ட் கோல்டன் கலரில் ஒரு கோலி இட்லி ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி ஹெல்தி. கோலி இட்லின்னு என்ன, நம்ம அம்னி குழக்கட்டை தான் கோலி இட்லின்னு சொல்லிக்கலாம். பம்கினை வந்து நல்லா பொடியாக நறுக்கியோ இல்லை கிரேட் பண்ணியோ மிக்சியில் அரைச்சிட்டு, உங்கள்கிட்ட இடியாப்பம் மாவு இருந்தால் இடியாப்பம் மாவை தண்ணியில் எப்பவும் போட்டு நீங்கள் கிளறுற மாதிரி கிளம்பும்போது இந்த பம்கினை அரைச்ச விழுதியும் சேர்த்து கிளறலாம். நான் வந்து பச்சரிசியும் புழுங்கரிசியும் அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே. ஸோ அது வந்து இந்த மாதிரி அரை கப்பு அரைச்சதுக்கு பம்கினுக்கு நான் வந்து 1 கப்பு மாவு போட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு நல்ல கோல்டன் எல்லோ கலர் மாதிரி கிளறினா அது வரும். அந்த கலர் பார்த்தாலே ஆசையாக இருக்கும். மஞ்சப்பொடியெல்லாம் போடல, அது பரங்கிக்காயோட கலர். நல்லா ஒரு வெள்ளை துணியை போட்டு அதை கவர் பண்ணி தண்ணியும் தெளித்து வச்சோன்னா டேம்ப் கிளாத் இருந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெயை கையில் தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக அதை உருட்டி, குழந்தையிலேருந்து அவளை பண்ண சொல்லலாம், ஆசையாக பண்ணுவாள். இன்னொரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி, என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் தேங்காய் எண்ணெய் தடவி இதை ஸ்டீம் பண்ணி எடுத்து ஆறின உடனே கடுகு உளுத்தம்பருப்பு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தண்டு ஃபஸ்ட்டு போட்டு, பச்சை மிளகாயும் போட்டு, கருவேப்பிலையும் போட்டு, பெருங்காயம், தென் தேங்காய், அதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து கலந்து இந்த ஸ்டீம் பண்ணின அம்னி குழக்கட்டையும் போட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பம்கினோட ஸ்வீட்னஸோட கொஞ்சம் காரமும் சேர்ந்து கொத்தமல்லியும் தேங்காயும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும்.